ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு பேய் வீடியோ. இன்றைக்கி நாங்கள் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோன்னா ஹோட்டல் ஹப்லோக்கு வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னா கொத்தத்திங்கி ஜோஹர் பாருவில் இருக்குது. இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த பில்டிங்கு சுமார் ஒரு 20 வருஷமாக அபெண்டனாக தான் இருக்குதுன்னு. இதை கட்டி 3-4 வருஷமாக தான் இந்த ஹோட்டலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பேங்க்ரப்ட் ஆச்சு. அதாவது யாரும் வராமல் இந்த மாதிரி சொல்கிறாங்க, பேங்க்ரப்ட் ஆச்சு அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த ஹோட்டலுக்கு முன்னிக்கே இப்போ அங்கே இருக்காமிங்களா, ஓகே, இந்த ஹோட்டலுக்கு முன்னிக்கே வந்துட்டு பாலாய் போலீஸ் இருந்திருக்கு. அதாவது என்னன்னா, இந்த ஹோட்டலில் வந்துட்டு ஜின்னு இருக்கா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த ஜின்னு வந்துட்டு ஹோட்டலில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கா யாருக்கோ ஒரு ஆளுக்கு வந்துட்டு பொசஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனே வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அது அப்போலேருந்து இந்த பில்டிங் இன்னும் இப்படியே தான் அப்படியே விட்டாங்க. யாரும் இது வரைக்கும் இன்னும் வரல அப்படின்ட்டுன்னு. அதில் முக்கியமான விஷயம், இந்த பில்டிங்கில் ஜின்னு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பார்ப்போம் ஜின்னு இருக்கா இல்லையான்ட்டு. வாங்க கைஸ், நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்துட்டு லோபின்னு நினைக்கிறேன். மின்னிக்கேனா லிஃப்ட் இங்கே இருக்குது. மேலே போகணும். வாங்க மேலே போவோம். படி இங்கிட்டு வருங்களேன், இங்கிட்டு ஒரு படி இருக்குது, அங்கிட்டு இந்த சீட்டு ஒரு படி இருக்குது. சரி, எந்த படியில் போகலாம்? எந்த படி? இதா மேலே போனால் சரி, போங்க. சீஃபோ மேலே அனுப்புங்க. பர்த்டே பாய் வேறு. இன்றைக்கி யார் யார் வந்திருக்கோன்னா, நான் ப்ரோ அப்படியே லைட்டு கொஞ்சம் அங்கிட்டு திருப்புங்க. பிரவீன் ப்ரோ, அங்கிட்டு சீஃபு இருக்காரு. ப்ரோ உங்கள் முகரையை கொஞ்சம் காமிங்க. ஓகே போங்க, சிரிச்சது போதும். பட்டியா என்ன ப்ரோ மோசைக்கெல்லாம் போட்டுட்டேன். என்ன ப்ரோ என்னாச்சு? பாருங்க, வெல்கம் டு ஹோட்டல். என்னடா அது பாருங்க, அப்போனா ஆள் வருமோ? இதெல்லாம் பாருங்க, இது கட்டி இப்போ தான் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ தான் கட்டின மாதிரி இருக்குது. ப்ரோ அங்கே பாருங்க, என்னது? பாருங்க, என்ன ப்ரோ 2007 கிங்கா? இது என்ன இடமா இருக்கும் ப்ரோ? இங்கே பாருங்க, அங்கே ஒரு படி போதா? மூளைக்கு படி இருக்க ப்ரோ. வெளியே ரொம்ப லைட் அடிக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. ரூம்பா எது ப்ரோ? இல்லை, எனக்கு இது ஒன்று கடையாக இருக்கும். கடைக்கு மேலே ஹோட்டலில் அந்த அப்படி இருக்குமோ? அப்படி தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் அப்படி தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் இன்னும் வலை இருக்குது. கொசு வலை தானே அது? கொசு வலை எவ்வளோ இருக்காது. ஆள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க போல இருக்கு. பேட் பாய் ஆள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க போல இருக்கு. ஆமாம், ஆள் வருது.
ப்ரோ லைட்டு கீழே இருக்குங்க. லைட்டு கீழே வைங்க. இன்னும் கீழே இருக்குங்க. அப்படியே போய் எட்டி பாருங்க காடிக்கிட்ட ஆள் இருக்கான்னு. மெதுவாக போங்க, லைட்டு தட்டாதீங்க. போஸ்ட் பண்ணுங்க. நான் கதவு அப்படியே விட்டு போயிருக்கேங்க. கதவு இங்கே பாருங்க ப்ரோ. ஹோட்டல் எத்தனை ரூபா ப்ரோ இருக்கும்? ஃபுல்லாக வரிசை அடிக்கிறேன் கதவு. அது எப்படி தானே வந்தோம்? இல்லை மேலே மேலே ப்ரோ பிளானு. பிளான் என்ன பிளான்? ஹோட்டல் பிளானா? இது ரூம் நம்பரு வச்சுருந்தாருங்க ப்ரோ. ஆமாம் கொஞ்ச நேரம் இரு. நம்பரு எந்த படியில் ஏறுமானது? இந்த படியில் ஏறுமானது? ஏறு ஏறு. இது என்ன சின்னதாக ஒரு இடம்? அதில் தானே வந்தோம். ஆமாவா? ஆமாம். இடிஞ்சு விழுந்திருக்கா இல்லை அது? ப்ரோ இதுவும் அப்படி தான் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் எல்லாம் ரூம்பா என்னது? இது என்ன சொல் என்னது? ப்ரோ இதுக்கப்புறம் மேலே போகிற பாதை இல்லை போல். படி இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு படி இல்லை. ஏவா சரி இந்த துணியை பார்த்து போயிட்டேன் ப்ரோ. ப்ரோ இங்கே பாருங்க. ஆள் இருக்குமோ? ஆள் இருக்குமோ? போங்க போங்க. ஆனால் இந்த துண்டு புதுசாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ பழசெல்லாம் இல்லை. ப்ரோ அந்த சைட்டு வெளியே ரொம்ப லைட் அடிக்காதுங்க. இந்த ரூம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அப்பளோ வெளியே ரொம்ப லைட் அடிக்காது. ஆண்டவன் வித்தியாசமாக இருக்குது.
அது என்ன படியா? இந்த வாஷ்ரூம் நினைக்கிறேன். வாஷ்ரூமா? ஸோ இப்போ மேலே போகிறதுக்கு பாதை இல்லை ப்ரோ, ஒன்றா கதை கைஸ். இப்போ நாங்கள் மேலே போகிறதுக்கு இதுக்கப்புறம் படியே இல்லை. எப்படி தான் மேலே போகிறதுனே தெரில. சரியா கொடுத்துட்டா உங்களோட கேமராவும் ஃபேனை போனால பிரச்சனை இல்லைன்னு கொடுத்துட்டா. கைஸ் நாங்கள் ஏறி வந்த படி இதுதான். படி முடிஞ்சு இதுக்கப்புறம் மேலே படி இல்லை. இது எங்கே போகிறது? இங்கிட்டும் இல்லை, இது லிஃப்ட்டு தான். லிஃப்ட்டு வாய்ப்பே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம தான் ஏக்கர் எடுத்து வந்து ஓட்ட போட்டுக்கிட்டு மேலே போனோம். இருக்கு இங்கிட்டு இருக்கு. தாங்கப்படி இல்லைன்னு சந்தோஷப்பட்டீங்க தானே 2 பேரும்? ஆமாவா? நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சந்தோஷப்பட்டேன். லைட்டு என்ன தான் பண்ணுறது? வாங்க போங்க, படி இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்க. வாங்க அதே துவைங்க. கோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி ஏறினாலும் அப்படியே இறங்கி போயிடும். ஃபோன் சவுண்டு ப்ரோ. ஃபோன் சவுண்டு கிட்டிச்சு. என்ன பாட்டு? ஆள் இருக்கும். யாரும் ஆள் இருக்காங்க போல. இப்போ ஃபோன் ரொம்ப பாட்டு சவுண்டு விளங்குற மாதிரி இருந்துச்சு. இங்கிட்டு பாருங்கள், இந்த சைட்டு பாருங்கள். இது என்ன அப்படி இருக்கு? ஓகே. துருவாக தான் இருக்குது. இதான் ரூம் ஏரியா நினைக்கிறேன் ப்ரோ. வவ்வால் ப்ரோ. என்ன ப்ரோ இது? மருந்து ஜாமான்லாம் இருக்குது. ப்ரோ வவ்வால். ஏன் ப்ரோ அங்கிட்டு போக முடியாது? இல்லை அங்கிட்டு போக முடியாது ப்ரோ. எனக்கு தகவலாம் இருக்குது. சத்தம் கேட்கும் தொடங்கும்போது. அதுக்கப்புறம் பாதை இருக்கே. எல்லாம் ரூம்பு மேலே போங்க. எல்லாம் விழுந்து கிடக்குது. வாங்க வாங்கம்மா. வாங்க இங்கிட்டு போய்ப்பா. மேலே போ மேலே போ. ஓ இதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக ரூம் நினைக்கிறேன். அப்புறம் எங்கே பாருங்க ப்ரோ, மொட்டை மாடி. மொட்டை மாடி. ஐயோ நைட் விஷன் எடுத்து வந்திருந்தால் அங்கே எங்கே செட் பண்ணியிருக்கலாம்ல. சரி நீங்கள் லைட் அடித்து காட்டி கொடுத்துருவீங்க போலையா?
ஒரு கல் வந்துருக்கு போல. ஏன் ப்ரோ போ ப்ளாக் பை ப்ரோ. எத்தனை மாடி தான் நினைக்கிறேன். அதான் லிஃப்ட்டு. ஆனால் இது வந்துட்டு 3 அந்த ரூம் பேசுகிற சவுண்டு கேட்டுச்சு தானே? ஆமாம் ஆமாம். உள்ள வெளியேந்தே பேசுகிறது அது கலங்குதோ என்னன்னு தெரியலையே. ஏன்னா போங்க. ஏன் ப்ரோ என்ன வச்சுருக்கீங்க? போங்க. நினைக்கிறேன் வெளியே நான் பக்கத்தில் கடைங்களாம் இருக்குல்ல, ஆள் பேசுகிறது வழங்கும் போல் இப்போலாம் உள்ளுக்கு. ஏன்னா இதான் ரொம்ப தான் கேட்டுச்சு சவுண்டு. ப்ரோ வெளிச்சமாக அந்த இடத்துல ரொம்ப லைட் வைக்காதீங்க. அப்படியே அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். நான் பைக்காதீங்க போங்களேன், சீக்கிரம் ஏறுங்க. ஓப்பன் அது கடல் தெரியுமா ப்ரோ? கைஸ் அதுக்கப்புறம் கடல் இருக்குது பாலத்துக்கு கீழே. இது 6வது மாடி ப்ரோ. இல்லை கீழே உள்ளது 4 முதல் 4 போட்டுருந்துச்சி, 5 போட்டுருந்துச்சா? அதுக்கப்புறம் ப்ரோ ஓ வவ்வால் கத்துது ப்ரோ. வவ்வால் ப்ரோ, வவ்வால் இங்கே பாருங்க. ஐயோ அதெல்லாம் கீழே உள்ளது என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? வவ்வாலோட இது கழிவு, வவ்வாலோட கழிவு. திரும்பி வெளியே பொத்துக்கிட்டு வந்துருப்போது. வாங்க. இங்கே ஃபுல்லாக வவ்வால். ஏன் அங்கே நீங்கள் வாங்க. இது ஒரு ரூம்பு. ரூம்பு இது ஒரு குட்டி ரூம்பு. ரூம்பெல்லாம் பெருசே இல்லை ப்ரோ. ஒரு பாத்ரூமே இவ்வளோ பெரிய இடம் தான். இது மாதிரிமே ஹோட்டலா இல்லை ஹாஸ்டலா? ஹோட்டலு. 4 மாடி 3 மாடி கட்டிட்டு வீட்டில் வச்சுருவான். குட்டி குட்டி ரூம்பு தான். இது கொஞ்சம் ரூம்பு பெருசாக இருக்கு. பின்னாடி பெல்கனி இருக்குது. பெல்கனி அது பாருங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ. டாய்லெட் வித் பால்கனின்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, அருமையாக தான் கட்டியிருக்கானுங்க. கீழே பாருங்க, ஒழுங்காக வந்துருங்க. கீழே கேடி இருக்குது, இப்போ எட்டி பார்த்துக்கிறீங்க. நாளே நீங்கள் குடிசிக்க உள்ளுக்கு கம்பி என்ன விட்டுருவீங்க போல். இப்போ எப்படி வந்தோம்? இப்படியே வந்தோம். சரி வந்த பாதம் வந்துச்சு.
ச்சீ பப்பாலே ப்ரோ, சீரியஸாக ப்ரோ சாவடிக்குதுங்க. இது என்ன இடம்? ப்ரோ இங்கே ஒரு படி இருக்கு ப்ரோ. வவ்வால் செத்து கிடந்தது தான் கண்டுபிடிச்சிருக்காரு இவங்கண்ணா. யாரே இப்படி டாக்குமெண்டரி. அப்போனா முதல் அந்த மொபைலை கற்றுட்டு தான் இதுவும் யாரும் பேசுகிறாங்க நினச்சிட்டு இருக்குமோ. அதை கற்றுது வவ்வால் மாதிரி கத்தாம வருங்க. ஃபுல்லாக பைப்பு. ஆனால் பைப்பெலாம் பாருங்க மடங்கி போய் உடஞ்சி போய் கிடக்குது. அவசரமாக அப்படியே தான் இருக்குல்ல. இந்த ரூமில் பாத்ரூம் மட்டும் கொஞ்சம் பெருசு. இது 3 ஸ்டார் ஹோட்டலாம் ப்ரோ. ப்ரோ பேக்கிலேருந்து கேட்டு போய்ட்டு எடுங்க. ஓகே கைஸ், கேட்டு மீட்டர் வச்சு இன்றைக்கி ஃபன் பண்ணுவோம். இந்த சைட்டு சூடாக இருக்குல்ல. மூலிகை படி இருக்குது. நம்ம ஏறின படியிலே இறங்கும். ஏன்னா மூலிகை படி இருக்குது. இது ஒரு பிள்ளை ஏறிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறத விட நம்ம பள்ளி ஏறிடலாம். போங்க போங்க. அட கடவுளே, இனியும் வராங்க மஞ்சா சுசாலா. அவனுக்கு தான் பாதலாம் தெரியும். புரியல. எம்மோ நான் இங்கே 10 வாட்டி வந்த மாதிரி பேசிக்கிருக்கீங்க ப்ரோ. நான் இங்கே ஃபஸ்ட் டைம் தான். நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க. அப்படியா? இது மொத்தம் எத்தனை மாடி ஏதாவது பார்த்தீங்களா? 7 மாடியா முதல்ல. இது 6. 6. இப்படி ஏன்னா மேலே எல்லாம் பார்க்கிங் தானே? இல்லை, மேலே பக்கிங் இல்லை. நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு போல்.
நீங்கள் நின்று பார்த்து மாட்டி விட்ருவீங்க. ஒழுங்கா சைட்டு வந்தால் ஏறி போய்கிட்டே இருங்க. ப்ரோ என்ன ப்ரோ எத்தனை மாட்டி தான் என்ன அதுக்குள்ளே இழுத்து வச்சு மெயின்டிங்களா துருவா இருக்கு நினைக்கிறேன் பைப்பு கேட்பான். வாங்க சரி ஓகே ஒன்று பண்ணுவோமா? ஆளுக்கு ஒரு மடியில் ஓ என்ன ப்ரோ ஆளுக்கு ஒரு மாலில் போனால் தேவையில்லைன்றாரு. காடி சார் வேண்டதாக இருக்கு. ஒரு வழி தனி வழின்னு போய் காடியில் உட்காந்துருவேன். தனித்தனியாக போகுமா அவன் தனித்தனியா ப்ரோ கேட்டா எப்படின்னா இப்போது சொல்லுங்க. இப்போ நிறைய இப்போ 3 பேரை வரதுன்னு ஒரு இதுக்கு அதனால் அந்த ஒரு இது தெரில அதாவது அந்த எப்படி சொல்கிறது திகில் கிடைக்கல எல்லாம் போகும்போது பிறகு பாருங்க இப்போ வச்சுக்கோங்க. சரி சரி இருங்க சொல்றது கேளுங்க. போகும்போதைக்கு நாங்கள் ஊருகாயா இந்த ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம் பெற்ற இன்பம் என்ன சொல்லுவாங்களே அது இன்பத்தை மட்டும்தான். ஆமாம் இன்பம் துன்பம் எல்லாம் ஒன்று எங்களுக்கு துன்பமாக இருக்கும். சரி போக சரியான நல்லா இவங்களுக்கு ஒன்றை நம்ப முடியாது. விட்டு ஓடனா ஓடிடும் தனியா. எங்கிட்ட சேமாக தான் இருக்கும் மேலே. ஐயோ பார்த்து பொம்பாவும் கேட்டு மீட்ரு அருமை அடிக்குது. வேலை செய்ய மாட்டேங்குது. எதுவும் இல்லை போல. பேட்டரி இருக்கு ப்ரோ. எதுவும் இல்லை போல. அது பேட்டரி இருக்கு. சைனா ப்ராடக்டா? இவருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
எதுங்க எத்தனை மணி வரும் ப்ரோ போய்கிட்டே இருக்கு. ஆஹா இவங்களேன் 8 மணி தான். இது பாருங்க இதுக்குள்ளே போட முடியாது போலையா. இரும்பு கதவு லாக்கு. அப்படி தான் நினைக்கிறேன். இதில் போக முடியாது கேஷ். லாக். இப்போ நம்ம 8வது மணியில் இருக்கோம். சந்திரமுகி கதவு வேணாது. அப்படி தான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இருக்குது. அப்படியே வேட்டை என்ன தேடுவோம். என்னடா ப்ரோ 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 உங்க பாருங்க ப்ரோ. என்னடா இது உள்ளுக்கு பூந்தோம் சத்தம் நினைக்கிறேன். தயவுசெய்து வேணாம் 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 கிளப்பி விட்றாதீங்க வாங்க. ப்ரோ 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 கூட்டமாக இருக்குங்க ப்ரோ ப்ரோ உள்ளே போடாதீங்க. அப்போ அதான் உள்ளே போயிருங்க எவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்குங்கண்ணே. சரி கைஸ் இது வவ்வாலோட கோட்டை. இது வந்துட்டு வவ்வாலோட அரண்மனைன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது இதெல்லாம். ஃபுல்லாக வவ்வாலோட இது கழிவு. ப்ரோ 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 நிறையா இருக்குங்க ப்ரோ. வாங்க பார்த்துக்கலாம். வாங்க வாங்க பார்த்துக்கலாமா? அதுங்க பார்த்துட போதுங்க நம்மள. லைட் அடிக்கடா. லைட் அடித்தா தான் கச்சா பண்ணுற மாதிரி இருக்கும். போங்க. Yes, what problem? So, உங்களுக்கு காற்று அடிக்குதுல்ல? இங்கே வாங்களேன். இவ்வளோ சூடாக இருந்துச்சு தானே? இவ்வளோ நான் நின்றுக்கிறேன் போகல. நீங்களாம் சுபி ப்ரோ. அதனால தான் மூஞ்சி மின்னுக்கு பாருங்க. மூஞ்சி மின்னுக்கு தவிர எங்கள் அப்புறம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது தானே இந்த இடம். எதனால வெளியே இந்த காற்று வருதா? இல்லை கொஞ்சம் ஒயரிங் வச்சு கூட்டிகிட்டு இருக்காங்க. அது பாருங்க ஐக்கன் இங்கே வருங்க. இங்கே இருக்கு போல ஐக்கன். இது இந்த பைப்பில் இருந்து ஐக்கன் வருது. சரி இன்னும் ஒயர் இழுத்துட்டானுங்க போல இருக்கு. நாளைக்கு லாலா மோட்டர் டெலிவரி பண்ணி போட்டிடுவானுங்க. ஓகே ஒரு மணி எத்தனை இருக்கும்? 1:30. 1:30 இப்போ தான் 1:30. இங்கிட்ட ஒரு படி மூளை படி போங்கிட்டு. நான் வேர்த்துறது. இப்போ எத்தனை இடத்துக்கு போகிறோம். ஒரு இடத்துல செக் ஒன்று லைட்லாம் போட்டு வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டானுங்க அந்த மாதிரி ஒரு இடத்துலையாவது. அப்படின்னாக்க நம்ம என்ன கேஸுனாக்க அது வந்து பெரனாமல் ஆக்டிவிட்டி இல்லை, அது தெருவு கேஸு. எவனாச்சும் வீட்டில் கொண்டு தட்டியிருப்பான், உள்ளுக்கு பூர் வந்துட்டு தான் பச்சா இருமா. அதான் பச்சா இருக்குமா கேஸு. பாருங்க ஃபுல்லாக இதுதான் வவ்வாலோட அந்த இது கழிவு. வாங்க வாங்க, இதுங்க தான் இங்கே கொங்கு பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுது தானே. என்னத்துக்கு உள்ளுக்கு போயிட்டுருக்கீங்கன்னு. அது கொஞ்சம் போய்கிட்டே இருக்குது.
முக்கால்வாசி கதவு எல்லாமே கீழே தான் இருந்துச்சு. ஏன் இந்த 2 ரூமில் மட்டும் கதவு இங்கே இருக்குது? எடுக்க மாட்டானுங்களா இல்லை பரவாயில்ல எடுக்கணுன்ட்டு விட்டு போயிட்டானுங்களா? ஒர்க்கர் கடுப்பாக இங்கே வச்சுட்டு போயிட்டானுங்க நினைக்கிறேன் ப்ரோ. போங்கடா எல்லா கதவு தூக்கிட்டு சும்மா இறங்க முடியாது. 2 கதவு வச்சுட்டு போகிறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு வச்சு போயிருக்கானுங்க போல். ரொம்ப எழுதியிருக்கானுங்க, தலைகீழே இருக்குது. ஸ்பைடர்னு எழுதியிருக்கானுங்க, மச்சம் தான் எழுதியிருக்கானுங்க. ட்ராகனா எங்கே அவரு? யார் அவரு? இங்கே உள்ள பஸ் போல தெரில. ட்ராகனா மாடி முடிஞ்சோன்னா ஜாலியாக இருக்கீங்க போலையா? ஏன் ப்ரோ வீடியோ முடிய போகுதுன்னு? வணங்க, வீடியோ முடிய போகுதுன்னு ஜாலியாக இருக்கீங்க போலையா? இல்லை அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் வச்சுருப்பீங்களா இப்போ செய்கிறதுக்கு? சொல்லுங்கள், என்னத்தை செய்ய போகிறீங்க? அதான் இப்போ டக்குன்னு வருங்க வந்தோம் எடுத்தோம். எங்கே நின்று பேசுவானா கழிவுலாம்? ஏன் ப்ரோ உங்களுக்கு அவ்வளோ பயமா? கண்ணு முன்னு தெரியாமல் பறந்து வந்துக்கிட்டு இருக்குங்க. வந்தோம், இங்கே எடுத்தோம், ஏறணும், இறங்கணும், போகணுமா, அந்த மாதிரி கடுப்பாக இருக்குல்ல. அதுக்கு அதாவது ரிச்சுவல். சரி, காடி சரி ஒன்று தானே இருக்கு, நீ பண்ணிக்க. நாங்கள் காடி பண்ணுறோம், சத்தம் கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வருவோம், அது வரைக்கும் நாங்கள் வருவோம். இல்லை சத்தம் கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் காடி எடுத்து நாங்கள் வைக்கிறோம், விடிஞ்சு நாங்கள் வந்து பார்க்குறோம். சரி, இந்த மாதிரியான நான் கூட சுற்றிக்கிருக்கேன். ஆமாம், வீடியோ இங்கேயே முடிச்சிடுவோமா? உனக்கு எப்படி நாய் பயமோ அதே சரி, மாதிரி உள்ள போங்க, இங்கேயே வீடியோ முடிச்சுட்டு இறங்கிடுவோம். ஐயே ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். நானும் எதிர்பார்த்து வந்தேன் இது போவோம், ஏன்னா பார்க்கும்போது ஹோட்டல் பெருசாக இருந்துச்சு. வெளியேருந்து பார்க்கும்போது உள்ளுக்கு பார்த்தா 8 மணி இப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு நல்ல வீடியோவில் அவங்கள மீட் பண்ண சந்திக்கிறேன்.